முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, 2-3 பால், வெந்தயம், மிளகாய்த்தூள், முதலாம்பால், புளி, தேங்காய் எண்ணெய். வாங்கோ பார்ப்போம். இதுக்குள்ள எண்ணெயை விடுவோம். சட்டி காயட்டும். எண்ணெயை விட போகிறோம். எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் அதுக்கு இங்கே வந்து இந்த புளிக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டு வச்சுருக்கிறோம். நல்லா ஊறட்டும். இது கடைசியாக தான் தேவை. அப்போ அது மட்டும் ஊறிக்கொண்டிருக்கட்டும். அதை வைப்போம் பிறப்பா. இப்போ நாங்கள் எண்ணெய் கொதிச்சா பிறகு இதை பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சா பிறகு நாங்கள் இது முருங்கைக்காயில் போடுவோம். இதில் நல்லா பொரிக்க விடுவோம். இது நாங்கள் புதுக்காய் என்னபடியாக அந்த நேர்கள் ஒன்றும் எடுக்கல. சும்மா பட்டமாகவே வெட்டி போட்டு குறுக்க வெட்டி இருக்கிறோம். இந்த பழைய காய்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த பச்சையாக இருக்கிற எல்லாம் எடுக்க வேண்டி வரும். இது புதுசு மரத்தில் ஆஞ்சபடியாக இதை அப்படியே போட்டிருக்கிறோம். இது நல்லா முருகை பொரியணும். இப்படியே விடுவோம். கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும். இது நல்லா சிவந்துட்டுது. இதை நாங்கள் வளர்க்குவோம். இப்படி பொறிச்சு எல்லாத்தையும் வளர்க்குவோம். எண்ணெயை வடிய விட்டு எண்ணெய் இல்லாமல் வளர்க்குவோம். அப்படியே எல்லாத்தையும் போட்டு பொரிக்கலாம். எல்லா காய்களையும் இப்படியே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த எண்ணெயில் அரைவாசி எண்ணெயை குறைப்போம். எல்லா எண்ணெய்களையும் பொரிக்காமல் இவ்வளோ எண்ணெய் இன்னும் குறைக்கலாம். இவ்வளோ எண்ணெய் காலையில் நாங்கள் உள்ளி வெங்காயம் பதத்தை வேக இந்த உள்ளியில் போடுவோம். பச்சை மிளகாய் போடுவோம். இந்த கருவேப்பிலையை பிச்சு போடுவோம். இவ்வளோ நேரம் அதில் வெங்காயம் இல்லை வதங்கிட்டு இவ்வளோ நேரம் காலம் மிளகுல வெங்காயம் உட்டியல் வதங்குறதுக்கு இப்போ இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போடுவோம். உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுனாங்க. இப்போ இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போடுவோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நாங்கள் இங்கே குழம்ப கூட்டுவோம். இதில் 2-3 பாலை விடுவோம். கரைச்ச புளியும் விடுவோம். நல்லா கரைச்சி போட்டு அதையும் விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விடுவோம். அப்போ நாங்கள் இந்த புளியை 2 தடவை கரைச்சி அதையும் வீட்டில் விடுவோம். நாங்கள் இதே செய்யக்கு அங்கால அந்த தாளித்ததையும் கூட பார்க்கணும். அதாவது கழுவிப்போம். அது நல்லா ஊறட்டும்.
இதில் நான் வழக்கமாக ஒரு குழம்புக்கும் நாளை 3 மீசக்கரண்டி போடுறேன் நான். இது யாழ் சமையல் தூள், நல்ல வாசமாகி வேலை இருக்கும் உங்களுக்கு. இதையும் நல்லா கரைச்சி விடுவோம். யாழ் சமையல் தூள் தெரியாட்டி நாங்கள் போட்டிருக்கிறோம், போய் பாருங்க. இந்த உப்பை போடுவோம். உப்பு வழக்கம் போல் மறந்துட்டேன், உப்பை போடுவோம். மூடி விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆடியாக முருகணும், முருகட்டும். நாங்கள் விட்ட எண்ணெய் கணக்காக வருது. இந்த மிச்ச எண்ணெய்க்குள்ள வெந்தயத்தை பொரிச்சோம்னா காணும். எல்லா எண்ணெய்களையும் வச்சு பொரிக்காமல் இப்படி செய்தீங்கன்னா அந்த மணங்களும் வெளியில் போகாது. வெந்தயத்தை போடுவோம். இதுக்குள்ள வெந்தய குழம்பு தானே, அப்போ கொஞ்சம் கூட வெந்தயம் போடும். இப்போ இது இந்த இறங்குற எண்ணெயெல்லாம் இதுக்கு காணக்கூடிய வரும். அது பொரிக்கிறது காணும். மேற்கொண்டு விடாதீங்கோ. இதுக்கு எது இப்போ படித்து வரும், இந்த இறக்கி கொண்டு வரும் இருக்குல்ல. இப்போ வெந்தயம் பொரிப்பட்டு இந்த வாசம் தருது. எண்ணெய் எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். இதை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிருக்குது. இதுக்குள்ள நாங்கள் இந்த முதல் பொரிச்ச முருங்கைக்காய், இதை வெங்காயம் உள்ளி கலந்து பொரிச்ச எல்லாத்தையும் மாதிரி இதில் போட்டு விடுவோம். எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி விடுவோம். ஒரு கொதி வேகம் முதல் பழ விட்டுட்டு இறக்குவோம். இது முருங்கைக்காய் காவிய விடுவோம். மெல்லிய நெருப்பில் விடுங்க. இன்றைக்கு என்னடே ராணி உங்களோட தண்ணி வேகத்தில் வந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள முதல் பாலை விட போகிறோம். நல்ல வாசமாக இருக்குது, உள்ளி வெந்தயம் எல்லாம். இப்போ நாங்கள் இது முருங்கைக்காய் இதுக்குள்ள நாங்கள் போட்டு கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள முதலாம் பாலை விட போகிறோம். சின்ன கரண்டி என்ற வழியாக எங்களுக்கு இதை அளவிடுவோம். அவ்வளோ காணும். இப்போ நாங்கள் இப்படியே தண்டி நல்லா ஊற்று கொதிக்க 5 நிமிஷம் நல்லா விட்டுட்டு நிப்பாட்டி விடுவோம் அடுப்பில். இப்போ இந்த நேரம் நீங்கள் உப்பு பிடிக்கலாம் பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா ஒரு கொதிக்க வர விட அப்படியே திறந்து பார்க்க தேவையில்லை. நாங்கள் தான் நல்லா இந்த மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷம் விட்டுட்டு நிப்பாட்டுவோம். இப்போ நாங்கள் கொதி வந்து மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷம் விட்டுட்டோம். இனி இப்படியே இதை நிப்பாட்டி அதுக்கு பிறகு திறக்காமல் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ இதை நாங்கள் திறப்போம். 5 நிமிஷம் ஆச்சு பாருங்க. நல்ல வாசமாயும் இருக்குது. முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க, இப்படியே வேணும்.
இப்போ முருங்கைக்காய் பால் கறி செய்வோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கோ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், பிளாக்கொட்டை, நீங்கள் பிளாக்கொட்டையும் போடலாம், விரும்பினா உருளைக்கிழங்கு போடலாம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, 2 3 பால், 1 பால், அப்போ காய்ச்சினா மிச்ச பால்கள், மஞ்சள் தூள், இவ்வளோந்தான். இப்போ நாங்கள் புதுக்காயண்டபடியே இதையும் தோல் எடுக்கையில் சிலதுகள் இப்போ கடையில் வேணும், இது கடையில் வேணுது. அப்போ இதை மேல் தோல்களை சுரண்டி வச்சுருக்கிறோம். சிலதுகளுக்கு இது புதுக்காய் மரத்தில் ஆஞ்சது, இது கடையில் வாங்கினது சுரண்டி இருக்கிறோம். சரி, இப்போ எல்லாத்தையும் முன்னொண்டா போடுவோம். பிளாக்கொட்டியை போடுவோம், அது கீழே இருந்து ஆரோக்கியம் பண்ணுறதுக்காக. பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வருது. இதோடைய பச்சை மிளகாயை கொஞ்சம் கூட போடுங்க. முருங்கைக்காய் இதுக்கு இருக்க எல்லாத்தையும் போட்டு கடைசியாக வெந்தயத்தையும் போடுவோம், கருவேப்பிலையும் போடுவோம். இப்போ எல்லாத்தையும் இறங்கி வச்சு இதுக்குள்ள மஞ்சள் போடுவோம். இது கடையில் வாங்கின காயினோடைய கொஞ்சம் எங்கட களிக்காய் மாதிரி இருக்காத நேமாக கொஞ்சம் நின்று அவிகிற காய்கள். அப்போ கொஞ்சம் பாலை கூட தான் விடணும், காப்பி பாலை. உப்பையும் போடுவோம். இப்படியே இதையும் மூடி விடுவோம். பால் அடியில் இருக்குது, பாலை கொஞ்சம் விடுவோம். இப்படியே இந்த அடுப்பை ஆன் பண்ணி இப்படியே இந்த பிளாக்கொட்டை முருங்கைக்காயும் அவியட்டும். திறந்து பார்ப்போம் எப்படி இருக்காங்க. கொதி வேற தேங்கிட்டு தட்டி போட்டு நல்லா நல்லா பெருசாக விடாதீங்க ஒன்று இருப்பேன். இப்படியே வேறு இதில் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது, 3/4 பதம் அவிஞ்சிட்டுது. அடுப்பை நல்லா குறைச்சிங்க. கொஞ்சம் இந்த வெக்கைக்கு இதுக்குள்ள நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம். ஆனால் தனி முருங்கைக்காய் மட்டும் பால் கறி காய்ச்சினா நீங்கள் கடைசியாக தேங்காய் பூ கொஞ்சம் மேலச்சு போடுங்கன்னா அந்த கூட்டத்தோடு சேராது. இந்த தனித்தனி இப்போ இது மாதிரி தான் தெரியும் முருங்கைக்காய். தேங்காய் பூ போட்டிங்கன்னா இந்த தேங்காய் பூ எல்லாம் போட்டி பிடிச்சி நல்லா கூட்டி பிறண்டு வரும். இது பிளாக்கொட்டி அதில் போடைக்கெல்லாம் தேவையில்லை, அது தண்ணியெல்லாம் பற்றி வடிவா பிறண்டு தான் வரும். பிளாக்கொட்டை முருங்கைக்காய் போடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை மூடி விட்டுட்டு பாலை விடுவோம். அவிஞ்சிட்டு விடுவோம். நல்லா குறைச்சி விடுவோம். குறைச்சி விட்டுட்டு கொஞ்சத்தால் வந்து பார்க்க நல்லா திரண்டு போயிருக்கும். அதுக்கு பிறகு முதல் பாலை விட்டுட்டு திரட்டி எடுக்கும். இப்போ திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கிறது. தண்ணியில் விட்டபடியாக பாருங்க, தண்ணி முழுக்க பற்றி இல்லை, ஆனால் எல்லாம் நல்லா விஞ்சிட்டு நல்லா விஞ்சிட்டுது முருங்கைக்காய். இப்போ நாங்கள் இனி அடுப்பை கொஞ்சம் கூட்டுங்க. வேளாம்பால் விடுறோம். இப்போ
முதலாம் பாலன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கணக்கு நாங்கள் பாதி தேங்காய் தான் திருவினாங்க. அப்போது பிளட்டுகளுக்கும் எடுத்து இப்போ வெள்ளைக்கறிக்கும் எடுத்துருக்குறோம். மிச்சம் அங்கே கிடக்குது. அதில் இனி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு இடக்கிட திறந்து வாக்கணும். இப்போ திறப்பம் தண்ணி முழுக்க வச்சு, தண்ணி ஆக முழுக்க வற்றப்படாது. இப்போ வேறுங்க இப்போ சும்மா இப்போ இந்த கடகடன்னு கொதிச்சு கொண்டு கொஞ்சமாக வந்தோன்னா அந்த நேரம் ஆஃப் பண்ணணும். இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது. இதுண்ட அரிவாசியாக போனோன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லா கூட்டும் இந்த முருங்கைக்காய் இதுகளில் பிறகு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இந்த நல்லா நுரைக்குதல்ல. இனி நீங்கள் அடுப்பை நல்லா நுரைக்க அடுப்பை ஓஃப் பண்ணிங்கன்னா இவ்வளவு கூட்டும் இந்த கறியோடு சேர்ந்துடும். இப்போ வேறுங்க முதல் ஆறு இதுக்குள்ள ஒரு இதுகள் இருக்காது. எல்லாம் இப்படி கறிகளோடு சேர்ந்துடும். சரி, நாங்கள் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணோம். நீங்கள் கண்ணை தண்ணியோடு ஆஃப் பண்ணிங்கன்னா ஒன்றும் சேராது. அதனால் இதில் ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுட்டு டப்பாண்டு மூடி விடுவோம். மூடி போட்டு ஆஃப் ஆகும். 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ திறப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி 2 தரம் இப்படி கிளறி விட கீழே ஒரு சொட்டு தண்ணியும் இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஆற எல்லாம் விழுபட்டுரும். முருங்கைக்காயில் எல்லாம் இந்த கூட்டு முழுக்க முருங்கைக்காயிலையும் இல்லையும் பிடிபட்டு இருக்கும். 2 கறிகளையும் செய்து பாருங்கோ. எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. மற்றது எங்களோட அன்பு உள்ளங்களில் சிலாக்கள் வெஜிடேரியன் அவியலுக்கு இந்த முதல் நாங்கள் காய்ச்சின அதில் கருவாடு போடாமல் அதே மாதிரி பிரட்டுங்கோ. மற்றது உங்களுக்காக வெள்ளைக்கறியாக காய்ச்சிருக்குது, மெச்சம் போடாமல் காய்ச்சிருக்குது. சாப்பிட்டு பார்த்து நீங்களும் எழுதுங்க. முருங்கைக்காயில் பச்சைய குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். உள்ளி, இஞ்சி, புளி, முருங்கைக்காய், வேர்க்கொம்பு, மஞ்சள், மிளகு, உப்பு, சீரகம். வாங்கோ இப்படி செய்யணுண்டு பார்ப்போம். 2 நல்ல பெரிய உள்ளி எடுத்து உரித்து வச்சுருக்கிறோம். இஞ்சி காணாது, இன்னொரு சின்ன துண்டு சேர்க்கலாம். இதில் காணாமல் வந்துட்டுது. முருங்கைக்காய் உண்டு ஒரு ஆளுக்கு தானே. இது குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கு. இப்போ நாங்கள் இதை முருங்கைக்காயை அவிய விடுவோம். முதல் 3 நாளும் மச்சம் கொடுக்க விரும்பாயினேன் சிலாக்கள். முருங்கைக்காயெல்லாம் பத்தியம் செய்கிறது. சின்ன சின்ன இந்த விரும்பின அளவு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வழக்கமாக வெட்டுற அளவு வெட்டுங்கோ. எல்லாத்தையும் 2 ஆக்குங்கோ. முருங்கைக்காய் வெட்டியாச்சு. நல்ல பிஞ்சு முருங்கைக்காயை எடுக்கணும். நீங்கள் நல்லா அடுப்பை தண்டி போட்டு இந்த முருங்கைக்காயும் இது உடனே பிடுங்கினது. முருங்கைக்காய், உள்ளி, இது 2 பெரிய உள்ளி. அதில் இந்த சின்ன சின்ன பல்லுகளை இதுக்குள்ள போடுவோம். இது எல்லாம் அவிச்சோடனே இந்த உள்ளியெல்லாம் பொறுக்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு வேலுக்கு. இதையும் போட்டு இந்த இவ்வளோ புளியையும் நாங்கள் கரைச்சி அந்த புளி தண்ணியையும் அதுக்குள்ளேயே விடுவோம். இது பழைய புளி. அந்த பச்சையத்துக்கு அநேகமாக பழைய புளி தான் தேடி எடுக்கிறவேல். இதுவும் சோறு இந்த தீட்டல் அரிசின்றது முழுப்பச்சையில் தீட்டல் அரிசி. அதில் தான் சோறு காய்ச்சுவோம். முதல் 3 நாளைக்கும் சோறும் அதுலேயே காய்ச்சுவோம்.
செமிக்காதண்டு போட்டு இது கொட்டை இல்லாத புளி. இதுக்குள்ள நாங்கள் மஞ்சளையும் உப்பையும் போட்டு அவிய விடுவோம். மஞ்சள் இதுக்குள்ளேயும் போடுவோம். நாங்கள் அரைக்கவும் வேணும். மஞ்சள்லாம் நல்ல கிருமி நாசினியும் வடிவாக போடலாம். உப்பையும் போடுவோம். போட்டு நல்லா அவிய விடுவோம். இதை முருங்கைக்காய் நல்லா அவியணும். முருங்கைக்காய் அவியறதுக்குள்ள நாங்கள் இது போன முறை நாங்கள் உங்களுக்கு மீனில் செய்யக்கல அம்மியில் அரைச்சி காட்டினாங்க. இந்த முறை கிரைண்டர்லேயே எல்லாம் அரைக்க போகிறோம். இதில் சீரகம் தான் கூடவா போடணும். குழந்தைகளுக்கு குழந்தை வீட்டு அம்மாக்களுக்கு சீரகம் நல்லா 2 கரண்டி சீரகம் போடுங்கோ. மிளகு அரைக்கரண்டி வரும். இது தேக்கரண்டி முதல் போட்டு நாங்கள் மீசக்கரண்டி. மஞ்சள் போடுங்கோ. மஞ்சள் எல்லாம் அம்மா பிட்டியை கட்டி போட்டு அரைப்பா. வேர்க்கொம்பும் 1 கரண்டி போடுங்கோ. இதோட இந்த உள்ளி, இஞ்சியை கொஞ்சம் சின்ன வெட்டி போட்டு போடுங்கோ. இல்லாட்டி கொஞ்சம் மேலே வர்ற கரைச்சல். இதையும் நல்லா முதல் 2-3 தரம் சுற்றி போட்டு பேர்ந்து தண்ணியை தெளித்து அரையுங்கோ. வாங்க இது அவிஞ்சிட்டு தோன்றக்க பார்ப்போம். எல்லாம் அவியல நல்லா நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டிங்கன்னா புளிங்கீரம் அவியலை கொஞ்சம் அமர்த்தத்தான் அவியுது. அதில் கொஞ்ச நேரம் நெருப்பை குறைச்சி விடுவோம். நாங்களே அரைச்சி கொண்டு வந்துட்டோம். அம்மியில் அரைச்சாலும் இதே மாதிரி தான் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சிடுங்கோ. இப்போ நாங்கள் கடையில் பத்தியத்தூள் வாங்குறோம் பார்க்க இது இவ்வளவோ நல்லா. வாங்கோ பாருங்கோ வெளியே நெருப்பில் விட்டோன்னா அப்படியே புழுங்கிட்டுது. நல்லா விஞ்சிருக்கும் பாருங்க. நல்லா விஞ்சிட்டுது. இனி நாங்கள் இந்த அரைச்ச கலவையை போட போகிறோம். இதைத்தான் நாங்கள் போன முறை அம்மியில் அரைச்சி எடுத்துனாங்க. இந்த முறை காட்டோன்மெண்ட்டுக்காகத்தான் உங்களுக்கு இதில் அரைச்சது. அப்படியே போடுங்கோ நல்லா. இது கொஞ்சம் இறுக்கமாக அரைச்சா இதைத்தான் உருட்டி இதில் ஒரு 3 உருண்டை வெறும் வயிற்றில் தருவணும். விழுங்க சொல்லி இதையும் தந்து சுடு தண்ணியை குடிக்க சொல்லுவணும். இந்த பச்சைக்கறியை காய்ச்சிட்டு கொஞ்சத்தை அப்படியே ஒரு கோப்பைக்கில் பார்த்து தருவணுமா வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லி. சாப்பாட்டுக்கு முதல்ல கொஞ்சத்தை குடிச்சிட்டு பேருந்து சோத்துக்குள்ளே போட்டு சாப்பிட தருவணும். அண்டு அப்பம்மா எல்லாம் சொல்லுவான். ஒரு நல்ல கொதி வேறு. ஒரு கொதி கண்ணேரம் கொதிக்க விடாதீங்கோ. இது நல்லா கொதித்தோடனே ஒரு கொதி தான் கொதிக்க விடுங்கோ. கண்ணேரம் கொதிக்க விடாதீங்க சீரகத்தை. இது என்னென்னா பச்சையாகவே விழுங்க தர்ற வழியாக இது ஒரு கொதி கொதித்தாலே காணும். இப்படியே நிப்பாட்டும். நிப்பாட்டி விடுங்க அடுப்பை. இது தீட்டல் பச்சை அரிசியும் இந்த பத்தியமும் தான் 3 நாளையே கொடுப்பினோம். சில இடங்களில் மீன் சேப்பிடம், சில இடங்களில் மிளகறி தான் முருங்கைக்காய் தான் போடுவினோம்.
வாங்கோ இப்போ திறந்து பார்ப்போம். நல்ல தீட்டல் பச்சை அரிசியும் அரிசியில் சோறும் காய்ச்சி இதையும் போட்டு கொடுங்கோ. இதுக்குள்ள இருக்கிற உள்ளியெல்லாம் பொறிக்க கொடுங்கோ, சாப்பிட சொல்லி வருமா.